என்னன்னு கலர் கலராக எடுத்து வச்சிருக்க. இன்னைக்கு வந்து மாமா ஓகே பலா மூஸ் தெரியுமா? பலா பிஞ்சு. ஆமாம். அது சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். அது பாருங்க, அது சோயா மீல் மேக்கர், ஓகே, பச்சை பட்டாணி போட்டு பிரியாணி செய்யப்படும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? லேட் ஆகுமா? பண்ணியாச்சு. நெய் ஊற்றிட்டு ஓகே தாளிக்க வேண்டியதுதான். குக்கர் வச்சாச்சு. காஞ்சிருச்சு மாமா. ஓகே, குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டியா? 2 குழிக்கரண்டி நெய் எண்ணெய். 2 குழிக்கரண்டி நெய். இப்போ காயணும். அது காஞ்சிட்டு இருக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப காயக்கூடாது. மசாலா ஜாமான் வறுக்கும்போது ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் கரெக்டான அளவுக்கு காஞ்சி லைட்டாக சூடு ஏறும்போது பிரிஞ்சி இலை, ஓகே, பட்டை, ஓகே, கிராம்பு, ஓகே, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கொரியுது பாருங்க. அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது இஞ்சி பூண்டு ரைட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தலை வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சூடு, பலாமூஸ் சூடு. அதுக்கு புதினா கொஞ்சம் நிறைய வச்சு அரைச்சி வச்சோம்னா அதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதுக்காக இஞ்சி பூண்டோடையே இதை அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்டு தாளிப்பில் சேர்த்தாச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கணும்னா. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ நீ செஞ்சு யூடியூப்பில் போடுறதுல வந்து எல்லாரும் இதே மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்தால் நீ செய்கிறது டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஆமாம், ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஆமாம். எல்லாமே பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து இந்த புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து உனக்கு அரைச்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தோடவே மிக்ஸ் ஆகிடுது. ஆமாம், நல்ல இதுவாகிடும். பொறுக்கி வைக்காதுங்க, குழந்தைங்க கூட சாப்பிட்ருங்க. ஒதுக்கி வைக்காது. ஒதுக்கி வைக்க சாப்பிடும்போது தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி வைக்க மாட்டாங்க. தக்காளி போட்டுக்கலாமாம்மா? ஓகே, வதங்கட்டும். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க. இந்த புதினாலாம் பார்த்துட்டு சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா அது அதிலே மிக்ஸ் ஆகிறதுனால அந்த மனமும் நல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இடையில அந்த மீல் மேக்கர் போடுறதுக்கும் இந்த பட்டாணி போடுறதுக்கும் அடுத்து இந்த உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். மூடி வைக்கணுமா? இல்லை, அது உப்பு போட்டாலே தக்காளி நல்லா வதங்கிடும். அடுத்தெல்லாம் போடும்போதும் நல்லா வதங்கிடும். மஞ்சத்தூள், நல்லா வதக்கிக்கலாம். உன்னோட சமையல் எப்படி இருக்குன்னா பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக செய்கிற. ஆமாம், ஒரு சில நாள் தான் வந்து வேகமாக செய்யணும்னு ஓடுற. இப்போ மூடி வச்சிடணுமா? கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கட்டும், அதுக்காக மூடி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்குள்ளே பட்டாணி கழுவி பட்டாணியை வாஷ் பண்ணிக்கணுமா? ஓகே, எங்க சரி, மிக்ஸி ஜார் இஞ்சி பூண்டு அரைச்சதை வந்து கழுவி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சுங்க. ஆமாம்மா, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். ஆமாம், நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அது வதங்க இன்னும் கூழாயிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பலாமூஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பலா பிஞ்சு, பலா பிஞ்சிலேயே வந்து கறிப்பழங்கிறது ஒன்று தனியா இருக்கு. ஆமா, அதுதான் இதுவும் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பலா பழத்துல இது வந்து பிஞ்சு. இது சாப்பிட்றதுனால அதோட பால் சத்தும் இதுல வந்து நமக்கு நல்லா நிறைய கிடைக்கும். ஆமா, பலாமஸ் போட்டாச்சு.
நல்லா ஒரு வதக்கிட்டு அடுத்து மீல் மேக்கரையும் போட்டுக்கலாம். இது சின்ன மீல் மேக்கர் குட்டி. அது வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்புறம் எடுத்து பிழிஞ்சிட்டு போட்டுடணும். நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ போட்டாச்சு. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி தான் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இது வந்து நீ இது மாதிரி வாங்குறது இல்லை. அந்த கடையில் அந்த பச்சை பட்டாணி வந்து பாக்கெட்டில் போட்டு வைக்கிறது வாங்குறது இல்லை நீ. அதில் சாயம் போடுறாங்க மாமா, அது வாங்கி சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு. மார்க்கெட்டில் அந்த காயாக வர்றத வந்து அந்த தோலோட வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சு அதை உரிச்சுக்குவே நீ. அப்பப்போ சொன்னதான் வந்துடுது உனக்கு, மார்க்கெட்லேருந்து வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆமாம், இங்கே இல்லைனாலும் அங்கே சொன்னாலும் வந்துடும். சாலையில் சொன்னாலும் நமக்கு வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து வெஜிடபிள் தான் நிறையா போட்டுருவேன்னா. ஆமாம், அது வெஜிடபிள் ரைஸ் மாதிரி தான் இருக்கணும். நமக்கு பிரியாணினாலே அதில் வந்து நிறையா இருக்கணும். இப்போ பேருக்கு செஞ்சோன்னு இருக்கக்கூடாது. பேருக்கு செஞ்சோம் சாப்பிட்டோம் இதுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பட் எல்லாரும் செய்யும் போதே இதை பார்க்கணும், ரசிக்கணும், அதை விரும்பணும், செய்யணும்னு தோணும். ஆமாம், இது ஏதோ செஞ்சாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்மளும் செஞ்சு சாப்பிடுவோம். ஹெல்த்தி தானே உங்களுக்கு வெஜிடபிள்ஸு, அதனால் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம வேறு எதில் சேர்த்துக்க முடியும்? இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அதை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்க முடியும். பாருங்கம்மா, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, 1க்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டு அரிசி தான். ஓகே, அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அரிசியை போட்டு மூடிடும் குக்கரை. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடுவோம். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அரிசி? ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. ஊற சாதம் வந்து சாஃப்டாக கிடைக்கும். வேற வேறையா இல்லாமல் நல்லா ஊறிச்சுன்னா குழஞ்சிடாது. இல்லை, குழையாது, கரெக்டாக இருக்கும். இது எப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். எடுங்க. இப்போ பாருங்க மாமா, இப்போ டேஸ்ட்டை பார்ப்போம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டு இதில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணணுமா? டேஸ்ட் பார்க்கணும். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொதி விடணுமா? மூடிடலாம் குக்கரை. ஆல்ரெடி கொதிச்சிச்சு. அது எல்லாமே கரெக்டாக இருக்குமாம்மா, எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ எத்தனை விசில் விடணும்? இதுக்கு வந்து நான் 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். குக்கர் மூடிடலாம். 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறதுனால கரெக்டாக 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். மூடி ஆயிடுச்சு. வெயிட் போடணுமா? வெயிட்லாம் போட்டே மூடிட்டேன். 4 விசில் அப்படியே வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு காமிக்கலாம். எடுத்துகிட்டு காமிக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா குக்கரில் மூடி வச்சுப்போமா. ஓகே, லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ண? இல்லை, எனக்கு புரியல. லெமன் தெரியலையே. இதான் லெமனா? எலுமிச்சம்பழம். இதுதான் லெமன். நம்ம வீட்டு மாத்திரம் போட்டு போய் பார்த்துட்டு வாங்க லெமன் எப்படி இருக்கும். சரி சரி. கிண்டல். சரி, அப்புறம் எல்லாம் விசில் வந்து ஆஃப் ஆகி விசில் அடங்கினோடனே திறப்போம்ல, அப்போ ஆஃப் லெமன் அதில் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். கட் பண்ணி பார்த்துட்டு சொல்றியா? கட் பண்ணி வச்சு அப்புறம் சொல்றேன். ஆமாம், அப்புறம் சொல்கிறேன். அது ரெடி ஆயிடுச்சா? பாருங்கம்மா, போட்டேன். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாமா? ஓகே, போதும். ரெடி ஆயிடுச்சு. ரெடி. ஓப்பன் பண்ணுறியா? ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கு. பலாமோஸ் பச்சை பட்டாணி சோயா பிரியாணி ரெடியாக ஆயிடுச்சு.
நல்லா வந்திருக்குன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்குன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சூப்பரா ஆவி அடிக்குதே ம் அவ்வளோ காய் போட்டோம்ல ஆமா பாருங்க சரி அப்படியே இருக்கு பாருங்க ஆவி பயங்கரமா அடிக்குதே கொதிக்குது இப்பதானே இறக்குனேன் ஆமா அதனால ஆவி அடிக்குது ஆசை பிறக்கும் பிரியாணியா ஆசை பிறக்கும்